புரிஞ்சதா? சரி போ படி, நான் வந்துடுறேன். வணக்கம் சார். உங்க பசங்க இங்க வந்து படிக்கிறாங்க? என்ன பண்றது சார், வீட்டில் கரண்ட் இல்லை. அதாவது உங்க வீட்ல இல்லையா இல்ல இந்த ஏரியாவிலே இல்லையா? இல்லை சார், எங்கேயுமே இல்லை. கட் பண்ண நினைக்கிறவங்க காலையில் பண்ணியிருக்கலாமே, ராத்திரியில் கட் பண்ண எப்படி? பசங்க படிக்கிறதுக்காக இங்கே அங்கன்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க சார். பாவம், பசங்க படிக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார். அதனால தான் நாங்கள் இங்கே வந்துட்டோம். லாந்தர் வச்சு படிச்சேன், கண்ணு ரொம்ப வலிக்குது. அதனாலதான் நாங்க இங்க வந்து உட்கார்ந்து படிக்கிறோம். சரி, எல்லாரும் இங்கே படிச்சிட்டுருங்க, நான் போய் டீ குடிச்சிட்டு வந்துடுறேன். சரிங்கப்பா. வரேன் சார். இங்க பாருங்க, நீங்க யாரும் என் வேலையை கத்துக் கொடுக்க முயற்சி பண்ணாதீங்க. எனக்கு எப்போ என்ன செய்யணும்னு நல்லாவே தெரியும். நீங்க இப்படி தேவையில்லாம கும்பல் கும்பலா வர வேண்டிய அவசியமே இல்லை. உங்க டைமும் சரி, என் டைமும் சரி, ரொம்ப வேஸ்ட் ஆகிட்டே இருக்கு. நீங்க முதல்ல கிளம்புங்க. சார், நீங்க சொன்னது எங்களுக்கு புரியுது. உங்களோட நேரம் ரொம்ப விலை மதிப்பானதுன்னு எங்களுக்கு தெரியும். நாங்க அதை கெடுக்க விரும்பல சார். ஆனா எங்களோட கஷ்டத்தையும் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. நாங்க ரொம்ப ரொம்ப செலவு பண்ணிருக்கோம். எங்க அண்ணி வராங்க, எங்களோட சந்தியாக்கா வராங்க, ஹைதராபாத்ல இருந்து வராங்க, அதுவும் 11 மாசம் கழிச்சு வராங்க. எங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கோங்க. ஐயோ, நம்ம ஊர்ல ஒருத்தரோட பொண்ணு, ஒருத்தரோட மருமக, ஒருத்தரோட பையன், இந்த மாதிரி எல்லாரும் வந்துகிட்டே தான் இருக்காங்க. அதுக்கு ஏத்த மாதிரி நாங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க முடியுமா? நியாயமா நீங்க எவ்வளவு கரண்ட் கட்டணுமோ அதை கட் பண்ணிட்டீங்க. இன்னைக்கு ஏன் கரண்ட் கட்டுனீங்க? என்னது? சரி, நீ ஒரு வேலை பண்ணு, இங்க வந்து உட்காரு. உன் கேள்விகளுக்கு நீயே பதில் சொல்லு. சங்கர், சங்கர், நீ வாய மூடு. நீங்க உட்காருங்க. இவங்க எங்க இருந்து வராங்களோ தெரியல. நான் சொல்றதை கேளுங்க. நீங்க எல்லா விஷயத்தையும் மறந்துடுங்க. உங்களுக்கு வேணாம், எங்களுக்கு வேண்டாம். 2 பேருக்கும் பொதுவான ஒரு வழியை கண்டுபிடிக்கலாம். நீங்க என்ன பண்றீங்க? எங்களுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மட்டும் கரண்ட் கொடுத்தா போதும். அவ்வளவுதான். அவங்க வந்ததுக்கு அப்புறம் நாங்களே உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றோம். அதுக்கப்புறம் நீங்க கரண்ட் கட் பண்ணிக்கிட்டா போதும். அதுவும் நல்லதுதான். இங்க பாருங்க சார், என் பையன் என் மருமகளை கூட்டிக்கிட்டு இந்நேரம் வந்துகிட்டு இருப்பான். வந்து கொஞ்ச நேரம் கரண்ட் இருந்தா போதும். பாருங்க, நான் மறுபடியும் சொல்றேன், தேவையில்லாம என் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க, கிளம்புங்க. சந்தியா, நான் வேணா ஒரு வாட்டி இபி ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி எப்போ கரண்ட் வரும்னு கேட்குறேன். எப்போ வரும்னு சொல்லுவாங்கல்ல? ஆமாங்க, நல்ல ஐடியா தான். ஹலோ, மின்சார வாரியம். ஹலோ சார், வணக்கம். என் பேர் சூர்யா. அதுக்கு நான் என்ன பண்றதுன்னு சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, இன்னைக்கு எங்கள் ஏரியா பூரா கரண்ட் கட் பண்ணிருக்கீங்களே, அது ஒன்றும் இல்லை சார். பசங்களுக்கு எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. இதனால பசங்க படிக்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதான் கரண்ட் எப்போ வரும்னு கால் பண்ணி கேட்கலான்னு தான். சார், நீங்கள் இந்த உதவி மட்டும் கொஞ்சம் பண்ணுங்களேன். நீங்கள் கரண்ட் ஆன் பண்ணீங்கன்னா பசங்க கொஞ்சம் நிம்மதியாக படிப்பாங்க. அது உதவியாக தான் இருக்கும். அது உங்களுக்கு மட்டும்தான் உதவியாக இருக்கும். நான் ஒன்றும் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக இங்கே இல்லை. குழந்தைங்களுக்கு எக்ஸாம் நடக்குது, மருமக ஊர்லேருந்து வருவா, மக ஊர்லேருந்து வருவான். உங்களுக்கு ஏற்ற மாதிரி கரண்ட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுமா? இங்கே பாருங்க, நாளைக்கு ஏதாவது ஏடா கூடமா ஆயிடுச்சுன்னா யார் இதுக்கெல்லாம் பதில் சொல்றது? இல்லை சார், அது நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலை முடிஞ்சோடனே கிளம்பி போயிடுவீங்க. அதுக்கப்புறம் மாட்டிட்டு முடிக்கிறது யாரு? நான் தான். நான் எனக்கு ஏற்ற மாதிரி தான் வேலை செய்வேன். சரியா? வைங்க. இல்லை சார், நான் கொஞ்சம் கட் பண்ணிட்டாரு சந்தியா. போனை கட் பண்ணிட்டாரா? என்னங்க, ஒரு முறை நான் பேசி பார்க்கவா? முதல்ல எல்லாரும் இருந்து கிளம்புங்க. நான் தான் சொல்றேன்ல, கரண்ட் எல்லாம் போட முடியாது. போங்க, முதல்ல இந்த கும்பலை கூட்டிட்டு வெளியே போங்க. போங்க சார். என்ன சார் இவ்வளவு தூரம் கெஞ்சி கேக்குறோம்? முடியாது, முடியாது. கரண்ட் கொடுக்காம இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களா? யார் அடிக்கடி போன் பண்ணிட்டு இருக்கிறது? ஹலோ, இது மின்சார வாரியம் பா, இது ஒன்றும் தர்ம சத்திரம் கிடையாது. இங்க பாருங்க, நான் பேசி முடிக்கிறதுக்குள்ள நீங்க போனை கட் பண்ணிட்டீங்க. அதனால தான் நாங்க மறுபடியும் உங்களுக்கு கால் பண்ணிருக்கோம். நான் சூர்யாவோட மனைவி சந்தியா பேசுறேன். அதுக்கு நான் என்ன பண்றது? ஆக்சுவலா நீங்க யாரு? நீங்க கலெக்டரா இல்ல மெஜிஸ்ட்ரேட்டா? ரொம்ப ஓவர் அதிகாரம் பண்றீங்க. பெரிய சந்தியா சிந்தியான்னு